எனக்கு மகிமை உண்டாவதாக. போன வாரத்தில் திடீர்னு எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடுச்சு. இந்த கை திடீர்னு ஸ்டக் ஆகி அப்படியே நின்று போயிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரம் நின்று போயிடுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா இல்லை வேணாவா, பரவாயில்ல இருந்தாலும் ஜெபிக்கலாம் அப்படின்ட்டு வண்டியிலே ஆட்டோலேயே உட்காந்துட்டு நல்லா ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த நிலைமை எனக்கு வரக்கூடாது. அப்படி எனக்கு ஒரு மரிப்பதற்கு ஒரு மரணம் வந்தால் அது துதிக்கும் போது ஆராதிக்கிற போது தேவ சமூகத்தில் தான் வரணும், வெளியில் வரக்கூடாது, வீட்லேயும் வரக்கூடாது, நோயாளியாக நான் படுக்கக்கூடாதுன்னு ஜெபிச்சேன். அந்த ஸ்பாட்லேயே சரியாயிடுச்சு, ஃப்ரீ ஆயிடுச்சு. நல்லா இப்போ எந்த ஆக்டிவேஷனும் கரெக்டாக இருக்கு. நாமக்கு தோத்துறாங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். கர்த்தர் இந்த நாள் நம்மளோடு பேசுகிற வார்த்தை எலியா என்ற தீர்க்கதரிசி. இங்கே கவனிங்களேன். எலியாவை எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். இருக்கிறதுலே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு விசேஷமான தீர்க்கதரிசி. அவரோட ஸ்பெஷல் என்ன? வானத்தை பார்த்து மழை பெய்யாதுன்னா பெய்யாது. ஆனால் நம்ம பார்த்து நம்ம சொல்லுவோம், நம்மளும் நிறைய தீர்க்கதரிசியாக மாறிடுவோம். ஒவ்வொரு மழை வரும்போது வேலைக்கு வெளியே கிளம்பும் போது வானத்தை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே இன்னைக்கு மழை பெய்யக்கூடாது. நம்ம தேவையில்லாத சொல்லுவோம், ஆனால் அவர் தேவ சித்தத்தோடு ஒவ்வொரு காரியத்தை செய்தவர். அதனால் அவருக்கு பேர் தீர்க்கதரிசி. நம்ம பேர் என்ன ஆச்சு? வெறும் தரிசி. அல்லேலூயா, ராமன் சொல்லுவோமே. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை, எலியாவோடு கர்த்தர் இருந்தார். எலியா சொல்றாரு, நீ என்ன பண்ணு, நான் சொல்லுகிற இடத்திற்கு நீ போ. படிங்க 3ஆம் வசனத்தை படிப்போமா? நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கதரிசியை போய் ஒரு இடத்துல போய் ஒளிந்து கொள்ளுகிறார். எங்கேயா? என்ன ஆற்றங்கரைமா? கேரித் ஆற்றண்டையில். ஆமென். இந்த ஆற்றங்கரையில் போனா நீ அங்க இரு, உனக்கு நான் ஒரு அதிசயத்தை செய்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அன்பு சகோதரி சகோதரியர், 2021 22க்கு கடந்து வந்திருக்கிறோம். சில வாழ்க்கையை புதிதாக நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கலாம், இல்லை புது வேலைக்கு நேராக நீங்க கடந்து போயிருக்கலாம், இல்லை ஒரு ஏரியா வீடை விட்டு காலி பண்ணி ஒரு இடத்துக்கு வந்திருக்கலாம், இல்லை புதிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை புதிய ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, அனுப்புகிறது அவராக இருந்தா அதை வழி நடத்துகிறவரும் அவராக தான் இருப்பார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்களேன். நான் சொல்றது புரியுதுங்களா? எங்க வீட்டுக்கு வாங்க 2 நாள் தங்குங்கன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வராத ஆளு, நான் உங்களை கூப்பிட்டு தங்க வைக்கிறேன்னா உங்களுக்கு சாப்பாடு யார் போடுவா? நான் தான் போடணும். நீங்க வரும்போது சாப்பாடு கட்டிக்கிட்டு சோப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டு ப்ரெஷ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? அதுக்கு நான் எங்க வீட்டிலே இருந்துருவேன். நான் 2 நாள் உங்க வீட்டுக்கு வந்து தங்குறேன்னு என்னம்மா பண்ணுவீங்க? 2 நாள் அட்லீஸ்ட் ஒரு வேளை நல்ல சாப்பாடு. ஏன்னா அதுக்கு யார் பொறுப்பு? அழைக்கிறது நீங்கன்னா போஷிக்கிறவரும் நீங்க தான் இருப்பீங்க. அப்ப தேவன் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்னா, தேவன் ஒரு இடத்திற்கு உன்னை அனுப்புகிறார்னா, தேவன் ஒரு ஊழியத்தை உனக்காய் கொடுக்கிறார் என்றால், தேவன் உன்னை குடும்பத்திற்கு உன்னை கொண்டு போறார் என்றால் அது தேவன் தான் அதற்கு உண்டான பொறுப்பு. ராமன் சொல்லுமே, நம்ம கவலைப்பட தேவையில்லைங்க. அல்லேலூயா. உன்னை அவர் கொண்டு போறார்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பேச போற காரியம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் இன்னைக்கு செய்ய போறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்களேன் கையில வச்சு, என் வாழ்க்கையில கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை செய்ய போறார். சொல்லுங்களேன் சத்தமா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை செய்ய போறார். ஏன்னா சொல்லுங்களேன், இந்த 2022க்கு கொண்டு வந்தவர் அவர் தான். அவராமே சொல்லுவோமே, இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்தவர் அவர் தான், இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தவர் அவர் தான், என் தாயின் வயிற்றில் கொண்டு வந்தவர் அவர் தான். அல்லேலூயா. நான் இனி கவலைப்பட போறதில்ல. இங்க தீர்க்கதரிசியை பார்த்து நீ அந்த நதிக்கரைக்கு போன்ற தேவன் அனுப்புறாருன்னா எப்படி இருக்கும்? விசேஷமா இருக்கும். எப்படிப்பட்ட அதிசயத்தை கர்த்தர் செய்றார்? அடுத்த வசனத்தை படிங்களேன். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அல்லேலூயா. முதல் வார்த்தை படிங்க. அங்கே அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். ஆத்தங்கரையில போனா என்ன இருக்கும் சொல்லுங்களேன்? தண்ணீர் குடிக்கிறது இயற்கையான சூழ்நிலை.
நேச்சுரலான காரியம், நார்மலாக நடக்கிற காரியம். இந்த ஆசீர்வாதத்தை முதலாவது கொடுக்கிறார். ரெண்டாவது சொல்லுகிறார், படிங்க, உன்னை போஷிக்க ஒரு சீஃப் உனக்கு அரேஞ்ச் பண்ணுறேன், ஒரு ஐஸ்வர்யவனை அரேஞ்ச் பண்ணுறேன், ஒரு ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணுறேன், இல்லை உன்னை போஷிக்க உன்னை பெரிய ஆட்களை அரேஞ்ச் பண்ணுற கத்த சொல்ல, எதிர்பார்க்காத இதுவரையும் யார் வாழ்க்கையில் நடக்காத ஒரு சூழ்நிலை கத்த சொல்ற, காகத்தை நான் உயர்த்துறேன், காகத்தை கொண்டு உன்னை போஷிக்கிறேன். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நீ எதிர்பார்க்காத அதிசயத்தை கர்த்தர் இந்த ஆண்டு செய்ய போறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்களேன். இங்கேருந்து கடந்து நீங்க போகும் பொழுது உனக்காய் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போறார். இதுவரை நேச்சுரல் நடக்கிறத காட்டிலும் சூப்பர் நேச்சுரலுக்கு நேராகி கர்த்தர் உன்னை கொண்டு போக போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டுங்களேன். அது என்ன பாஸ்டர் சூப்பர் நேச்சுரல்? அது என்ன இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம்? காகாவோட குணாதிசயங்கள் என்னங்க? டக்கு டக்குன்னு சொல்லுங்களேன். சொல்லு பவானி, காகாவோட குணாதிசயங்கள் என்ன? ஆமா, திருட்டு குணம். அல்லேலூயா. இப்போ காகா மாதிரி இருக்குது, இப்போ காக்கா மாதிரி திருடுது பேர். பிள்ளைங்க என்ன பண்ணும்? எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பேர். அதில் எங்கள் அண்ணன் மட்டும் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? நைஸாக கிச்சன் பாத்ரூம் போகிற மாதிரி கிச்சன் போய்ட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படி வாயை அசைக்கிறதே தெரியாது. ஆனால் அந்த ஸ்வீட் பாக்ஸ் காலி ஆகிடும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, காக்கா மாதிரி திருடுறான் பேர். எப்போ வந்து சடன்னு எத்தனை போயிடுறாங்க. ஆமாம் அன்பு சகோதரி சகோதரி, திருட்டு குணம் படைத்த ஒரு காகம். அந்த காகத்திற்கு பகிர்ந்து சாப்பிடுகிற குணாதிசயங்கள் இல்லை. தன் உறவுக்கு நண்பர்களுக்கு கொடுத்து சாப்பிடுகிற குணாதிசயங்கள் இல்லை. கிடைச்சா தான் மட்டும் சாப்பிடணும், தனக்கு மட்டும் வேணும் அப்படின்னு குணாதிசயம் உள்ள ஒரு காகம். அல்லேலூயா. அந்த காகம் இப்படிதான் உன் வாழ்க்கையில் அநேகர் இருப்பாங்க. இதுவரையும் உனக்கு துன்பத்தை கொடுத்தவர்களா இருக்கலாம், உன் வாழ்க்கையை அகபரித்தவர்களா இருக்கலாம், உன் வேலையை கெடுத்தவர்களா இருக்கலாம், உனக்கு வர ப்ரமோஷனை நசுக்கினவர்களா, உன்னை ஏமாற்றினவர்களா இருக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் மூலம் தான் உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. திருட்டு குணம் பிடிச்ச காக்காவே நமக்கு ஆகாரத்தை கொடுக்கணும்னா அப்ப கர்த்தர் எப்படிப்பட்ட வல்லமை மிக்க தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். இப்படிப்பட்ட காக்கா போஷனம் கொடுக்குன்னு சொல்லிட்டாரு. இதை எலியா கேட்டவனே யோசிச்சிருப்பாரு. இப்படிப்பட்ட எலியா என்ன பண்றாரு? யோசிக்கிறாரு, போனா என்ன நடக்கும்? ஏதோ ஒன்று கிடைக்கும் பொழுது வேற எதுக்கிட்டையாவது கொடுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல, ஏன் தேவன் காக்காவை சூஸ் பண்ணாரு? அங்க போறாரு, காக்காவை சீப்பா நினைச்சிட்டார். யாரு? ஏதோ ஒன்று எடுத்துட்டு வரும். காக்கா என்னங்க எடுத்துட்டு வந்து சாப்பிடும் பார்த்துருக்கீங்களா? செத்த எலி, கட் பண்ணி போடப்பட்ட குடல், ஏதாவது நாத்தம் பிடிச்சது தான் சாப்பிடும். இப்போ எலியாவுக்கு என்ன சாப்பிட்டானோ இப்படி தான் நடக்குமோன்னு ஒரு கற்பனை, ஒரு எண்ணங்கள் முடிவு பண்ணிட்டாரு. முயற்சி பண்ணிட்டு இன்னைக்கு அந்த இடத்துக்கு போறாரு. அங்க எதிர்பார்க்காத ஒரு காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம் நடக்குது. படிங்கள அடுத்த வசனம், 5ஆம் வசனத்தை படிங்க. அவன் போய் 6 படிங்கம்மா. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியை. அல்லேலூயா. அவன் தூங்கி எந்திரிப்பதற்கு முன்பாக என்ன கொடுத்தது? நம்ம நினைச்சிருப்போம் அது ஏதாவது ஒரு கறி எடுத்து சுட்டு சாப்பிடுவோன்னு. நீ எதுவும் பண்ண வேணாம், என்ன கட்டளையிட்டவர் கர்த்தர். அல்லேலூயா. கொடுக்க போறது நான் உனக்கா இல்ல, அவர் வேலையை செய்வதற்கு அண்ட சராசரமும் காத்து கொண்டு இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஏ வானமே சொல்லுங்க, ஏ பூமியே, நீ எல்லாம் எனக்கு சர்வீஸ் பண்ணணும். என் தேவன் உனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்களேன். நம்ம அதுக்கு அடிமையா இருக்கோம். பூமி தான் தாய், வானம் தான் தகப்பன். இது ரெண்டும் தேவனால் படைக்கப்பட்டது. ஆமென் சொல்லுமே. இவைகள் அனைத்தும் உனக்காய் பணிவிடை செய்கிற காலம் இது. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுமே. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை செய்கிற நாட்கள் இது. நம்ம வாழ்க்கையில் எது துன்பம், துயரம், இந்த கடன் எப்படி மாறும்? இன்னொரு நகையை வச்சா இந்த கடன் மாறும், வீடை வித்தா மாறும். அப்படி இல்லை சகோதரி சகோதரி. எல்லாருக்கும் வேலை கிடைக்குது, எனக்கு வேலையே இல்லை. உனக்கு கிடைக்கிற வேலை இதோட விசேஷமா இருக்கு, விசேஷமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
ஐயோ என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, என்னை எதற்கு இந்த கணவன் இடத்துல கொண்டு வந்தீங்க, என்னை எதற்கு இந்த மனைவி என் வாழ்க்கையில கொடுத்தீங்க, ஏன் இந்த நெருக்கம்? இல்ல, இது செய்யறது கர்த்தர் தான். ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும். காக்கா பார்த்தா கருப்பா தான் இருக்கும். ஒரு அழகு இல்லாத வீட்டில் வளர்க்க மாட்டாங்க பாருங்க. எந்த ஃபாரின்ல கூட அங்கே காக்கா வளர்க்க மாட்டாங்க. ஏன்னா கருப்பா இருக்கு, காக்கான்னு கத்துது, சண்டை போடுது, யாரோட என்ன பண்ணாது, மனிதரோட இணைய மாட்டுது. புறா வளர்க்குறாங்க, கிளியை வளர்க்குறாங்க, எல்லாம் கலக்கலராக இருக்குது. கருங்கோழியை கூட வளர்க்குறாங்க. ஆனால் கருப்பு காக்காவை யாரும் வளர்க்குறது இல்லை. என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? தள்ளப்பட்டிருந்தாலும் அதை வச்சு கர்த்தர் நம்மளுக்கு போஷனை கொடுப்பார். ஆமென் சொல்லுமே. ஒதுக்கப்பட்டவைகளை வைத்து கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உனக்காய் செய்வார். விசுவாசிகள் சொல்லுங்களேன், எனக்கு இந்த நாள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வீர். காலையில் எந்திரிச்சு பார்த்தா ரொட்டி, சிக்கனு, மட்டனு, இன்னும் காடை இதெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கு. எலியாவுக்கு எப்படி இருக்கும்? நம்ம சம்பாதிச்சா நீ எந்திரிச்சு செஞ்சு நம்ம வீட்டுக்கு எங்கேயா டூருக்கு போகிறோம், இல்லை காலையில் டிஃபன் போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க? நம்மளே எல்லாத்தையும் சமைச்சு. வீட்டில் இருக்க ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க? அழகாக தூங்கி எந்திரிப்பாங்க. ஆனால் பெண்கள் நிலைமை, அவங்க தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே சாப்பாட்டை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. கர்த்தர் உன்னை வழி நடத்துறாருன்னா உன் வாழ்க்கை ரிலாக்ஸாக இருக்கும். இங்கே எலியாவோட வேலை என்ன தெரியுங்களா? ஜெபம் பண்ணுறது, தூங்குறது, ஜெபம் பண்ணுறது, தூங்குறது. அப்போ சமையல் ஆக்குறது யாரு? அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அப்போ காய்கறி வாங்குறது யாரு? தேவையில்லாத விஷயம். எனக்கு கர்த்தர் கொடுத்த வேலை போதும். ஆனால் உன்னை போஷிக்க கர்த்தர் ஒரு காகத்தை கொண்டு செய்வார்னா, இயற்கையில் எத்தனை விலங்கு இருக்கு, எத்தனை மனிதர் இருக்கு, எத்தனை காரியம் இருக்கு, இவைகள் எல்லாம் உனக்கு சர்வீஸ் செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவைகள் எல்லாம் உனக்கு பணிவிட செய்யும். ஆமென் சொல்லுங்களேன். இனி நான் சோர்ந்து போக மாட்டேன். சொல்லுங்களேன், இனி சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தர் எனக்காய் பணிவிடை செய்ய அநேக தூதர்கள் அல்ல, இந்த காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிறார். விசுவாசம் உள்ளவன் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவேன். ஹல்லேலூயா. நம்ம ஏன் சோர்ந்து போனோம்? காலையில் பிரேக்ஃபாஸ்ட், அடுத்தது படிங்க. சாயங்காலம் சும்மா விடல, ஈவினிங் ஸ்நாக்ஸ் வரையும் கொடுக்குது. அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. ஒரு சிக்கன் பப்ஸ் இருந்தா நல்லா இருக்குமே, சவர்மா இருந்தா நல்லா இருக்குமே, கிரில்லு கேப்சி இருந்தா நல்லா இருக்குமே. நீ நினைச்சிருந்தா உட்காந்துருப்ப. ஆனா கர்த்தர் உன் வீட்டுக்கே கொண்டு வந்து என்ன பண்ணிருப்பாரு? ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. நீ மதியானம் சாப்பாட்டுக்கு நீ புக் பண்ணினா, ஓயான்னு ஸ்விக்கியில் புக் பண்ணினா 2 மணி நேரம் கழிச்சு ஒரு பசியெல்லாம் ஆறிட பிறகு தான் வரும். ஆனா என் தேவன் கொடுத்தாருன்னா, நீ பசியாய் வருவதற்கு முன்பாக உன் பசியை ஆற்றுகிற என் தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவோமே. ஏன்னா அழைத்து வந்தது அவர். இந்த 2022க்கு கொண்டு வந்தவர் அவர். சபைக்கு கொண்டு வந்த அவர். தாயின் வயிற்றிலிருந்து உன்னை கொண்டு வந்தவர் அவர். அவர் உன்னை போஷிக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற இடத்திற்கு, அவர் சொல் பேச்சு கேட்டு நீ போனினா, உனக்கு நீ இருக்கிற இடம் வனாந்தரம் இருந்தாலும் உன் வாழ்க்கை ராஜா வாழ்க்கை. ஆமென் சொல்லுவோமே. என் வீடு வசதி இல்லைன்னா கூட நான் ராஜாவின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க. நீ காலு மேல காலு போட்டிருக்க, உனக்கு உண்டான 5 முட்டை 60 உன்னை தேடி ஓடி வரும். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்களேன். என் ஆசீர்வாதம் என்னை தேடி ஓடி வரும். சொல்லுங்களேன், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்னை தேடி ஓடி வரும். ஹல்லேலூயா. ஆமென். அன்பு சகோதரி சகோதரி, கர்த்தர் உன் மேல் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் உன்னை நேசிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் உன் மேல அளவில்லாத பாசத்தை வைத்திருக்கிறார். ஒரு காகத்தை கொண்டு போஷிக்க முடியும்னா உன் வாழ்க்கை எப்படியா இருக்கும்? இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறது யாருங்க? 40 வருடம் வனாந்தரத்தில் தேவன் வழி நடத்தினார். 40 இயர்ஸ் அந்த வனாந்தரத்தை கொண்டு போனது யாரு? சொல்லுங்களேன், தேவன். அப்படி தேவன் கொண்டு போறார்னா அவங்களை பராமரிக்கிற செலவுல இருந்து பொறுப்புல இருந்து யாருல இருக்கு? தேவன் கிட்ட இருக்கு. என்ன அதிசயம் தெரியுங்களா? அவங்க உழைக்கல. டெய்லியும் காலையில மாலையில அவங்களுக்கு தேவையான மன்னா என்ற உணவை கர்த்தர் கொடுத்தார். நம்ம இன்னைக்கு பார்க்கல. அவர்கள் பார்த்தார்கள், ருசித்தார்கள், சாப்பிட்டார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. பாறையை 2ஆ பிளந்து அது உள்ள தண்ணீரை உண்டு பண்ணார். வறண்ட வட்டாந்தரையில தண்ணி உண்டு பண்ணுகிற தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்டு. செங்கடலை 2ஆ பிளந்து அதுல பிரயாணம் பண்ண வச்ச தேவன். ஒரு ஆமென் சொல்லுமே. உனக்கு பசி, எனக்கு மண்ணா பிடிக்கலையா, போ காடை எடுத்துக்கோ,
முழங்கால் வழி என்ன பண்றவனுக்கு நிரப்புற சாப்பிடு. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம். ராமேன்னு சொல்லுங்களேன். இதுவாது கூட பரவாயில்லைங்க. எனக்கு எது ஆச்சரியமா இருக்குன்னா, 40 வருஷம் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை அவங்க மாத்தல. அவங்க வளரும் போது ட்ரெஸ்ஸும் கூட வந்து மாறி இருக்கு. அவங்க ட்ரெஸ் மாத்தல, தொய்க்கல. 40 வருஷமா ட்ரெஸ்ஸை பாதுகாக்கிறாருன்னா, பாதரட்சை சில்பர் என்ன பிராண்ட் வாங்கலாம் 2 வருஷத்துக்கு மேல தாண்டாது. 40 வருஷமா அவங்களோடு சில்பரும் வளர ஆரம்பிச்சது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்தார். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. அல்லேலூயா சொல்லுங்களேன். என் வாழ்க்கையிலே இனி தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை செய்வார். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. உன் வாழ்க்கைக்கு கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு அதிசயத்தை செய்வார்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த 22ஆம் ஆண்டு கொண்டு வந்தது தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. கைப்பிடி சொல்லுங்க. இந்த 2022ஆம் ஆண்டை கொண்டு வந்தவர் தேவன். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நம்ம போன வருஷம் செய்யலீங்களாங்க? நம்ம பசங்க படிக்காம பாஸ் பண்ண வைக்கல. கர்த்தர் உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போறாருன்னா நீயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, உன்னை சார்ந்தவங்களும் ஆசீர்வதிப்பட்டிருப்பாங்க. இதுதான் தேவ பிள்ளையோட மகிமை. அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு வெளிச்சம் இருக்குன்னா அந்த பல்பும் எரியும், படுகிற இடமும் என்ன பண்ணும்? எரிய ஆரம்பிக்கும். பல்பும் பிரகாசிக்கும், இருக்கிற இடமும் பிரகாசிக்கும். அதான் லைட்டோட வெளிச்சம். தேவன் அப்படிதான். உன் மேல பிரகாசிக்கிற அந்த வெளிச்சம் நீ போற இடமும் பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுமே. தேவன் அடுத்தது பண்றாரு. இந்த வசனத்தை அடுத்து தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா பாப்பாரு. அடுத்தது நீ என்ன பண்ணு, இந்த இடம் வத்தி போயிடுச்சு, நீ சபிச்ச பனியும் மழையும் பெய்யாதுன்னு, அதே மாதிரி மழையும் பனியும் பெய்யல. நீ கடந்து என்ன பண்ணு, நான் சொல்ற ஊருக்கு போ, அங்க ஒரு விதவை இருப்பாங்க, இந்த வறுமை போற வரை அந்த இடத்துல இரு, நான் உன்னை போஷிக்கிறேன்னு. நம்ம நினைப்போம் ஒரு ஊருக்கு கர்த்தர் அனுப்புறாருன்னா, இங்கேருந்து ஒரு விசுவாசி வீட்டுக்கு போறோம்னா, இல்லை சொந்தக்கார வீட்டுக்கு போறோம்னா, நாட்டம்மா வீட்டுக்கு அமிச்சா நல்லா இருக்கும், இல்லை நல்லா வசதியாக இருக்கவங்க வீட்டுக்கு அமிச்சா நல்லா இருக்கும், இல்லை ஹோட்டல் வச்சிருக்கவங்க வீட்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு. ஏற்கனவே பஞ்சத்தில் அடிபட்டு போறாரு. எளிய நினைச்சிருப்பாங்க விசேஷமாக கொண்டு போவாருன்னு. அந்த ஊருக்கு என்ட்ராய் வாசல் என்ட்ராகணும். ஒரு விதவை பெண்ணு ரொம்ப சோகத்தில் குச்சி சின்ன சின்ன விறகு புரைக்கின்னு இருக்கு. தேவன் சொல்றாரு அதுதான் அந்த சகோதரின். ஐயோ எவ்வளோ கற்பனையில் வந்து திருப்பி இங்கே அனுப்புறாரு. அப்போ ஏதோ ஒரு அதிசயம் இருக்கு. தேவன் அங்கே கொண்டு போறாருன்னா, உன் இடத்துக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போறாருன்னா ஒரு நோக்கம் இல்லாமல் உன்னை கொண்டு போக மாட்டார். ஆமென் சொல்லுமே. ஒரு ஊழியத்துக்கு உன்னை கொண்டு போறாருன்னா, ஒரு வேலை ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போறாருன்னா, திடீர்னு இருக்கிற இடத்த விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற இடத்துக்கு போறேன்னா, இல்லை ஒரு நபரை உன்னை சந்திக்க வைக்கிறாருன்னா, ஒரு நபர் உன்னை சந்திக்க முடியாம தேடி வராங்கன்னா, அது உன் சித்தம் அல்ல. தேவன் ஏதோ ஒரு சித்தத்தை வைத்திருக்கார். விசுவாசிக்க ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா. என்னை தேடி வராங்க, எனக்கு ஏன் திடீர்னு ப்ரமோஷன் கிடைச்சது, எனக்கு ஏன் திடீர்னு இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, எனக்கு ஏன் வேலை போயிடுச்சு, ஏதோ ஒரு சூழ்நிலை கர்த்தர் திட்டத்தை உனக்காய் வைத்திருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை உன் வாழ்க்கையில செய்ய கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்க. இங்க போன உடனே அந்த சகோதரிட்ட சொல்றாரு, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சரி தண்ணி தானே கேட்கிறாரு, தேவ மனுஷன் வந்திருக்காரு. சரின்னு கடந்து போகும்போது சொல்றாரு, அம்மா வரும்போது அப்படி என்ன பண்ணு, பசியாகுது, கொஞ்சம் ரொட்டி எடுத்துட்டு வாங்க. அங்கே தான் அந்த சகோதரி ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. நானே பசியில் இருக்கேன், நானே சாவறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஒரு கொஞ்சோண்டு மாவு கொஞ்சோண்டு எண்ணெய் தான் வச்சுருக்கேன், வறுமை கணவன் இல்லாதனால இதை சாப்பிட்டு கடைசியாக செத்துடலான்னு சொல்லி பாயசம் ரெடி பண்ணியிருக்கேன், இதில் வந்து பங்கு கேட்குறீங்களேப்பா. நடந்தது படிங்களேன். 12 படிங்களேன். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை. இல்ல இங்க சொல்லுங்க, நம்ம வாயில வர வார்த்தை முடியாது. இல்ல என் கணவன் இல்ல, எனக்கு வாழ்க்கை இல்ல, வருமானம் இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, குழந்தை இல்ல, திருமணம் இல்ல, ஒரு வேலை இல்ல, பிசினஸ் இல்ல, ஊழியம் இல்ல, ஜெபாய்க்க இல்ல. இதே வார்த்தையை தான் இதுவரை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் நம்ம. இல்ல இல்ல இல்ல. இங்க அதற்கு 14 படிங்கள. கர்த்தர் தேசத்தின் மேல் மழை கட்டளையிட்டு நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஏமா உன்கிட்ட என்ன இல்ல, ஃபர்ஸ்ட் என்ன இல்லைன்னு சொன்ன, அப்போ இல்லை, மாவு இல்லைன்னு இல்லை, வசதி இல்லைன்னு சொன்னல,
நான் கட்டளை இடுறேன். என்ன கட்டளை இடுறேன்னா, இனி உன் வாழ்க்கையில இந்த வறுமை மாறுற வரையும், ஒரு ஆசீர்வாதம் வர வரையும் உன் வாழ்க்கையில இனி குறைவு இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமே. தேவ தீர்க்கதரிசி வாயில வர வார்த்தை, விதவின் வாயில வரவது உபத்திரமான நெகட்டிவான வார்த்தை இல்ல, முடியல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனிமேட்டு என் வாழ்க்கை போயிடுச்சு, இனிமேட்டு என் வாழ்க்கை போயிடுச்சு. இங்க தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு படிங்க. கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று. கலசத்தில் மாவு குறைந்து போவதில்லை. முதலிருந்து படியுமா. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், மழை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாவு செலவழிந்து போவதும் இல்லை. பானையில மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. அல்லேலூயா. அவ சொன்னது ஒரு இல்ல, தீர்க்கதரிசி சொன்னது ரெண்டு இல்ல. அவ சொன்னது உபத்திரமான வார்த்தை, நெகட்டிவான வார்த்தை, துன்பமான வார்த்தை, குறைவான வார்த்தை. தீர்க்கதரிசி சொன்னது ரெண்டுமே ஆசீர்வாதமான வார்த்தை, நிறைவான வார்த்தை, வாழ்க்கையை போஷிக்கிற வார்த்தை. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. இன்னைக்கு கர்த்தர் உன் பக்கத்தில் வந்திருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். உன்னை எங்கேயோ கொண்டு போதிருக்குன்னா உன் மூலமா உன் வேலை செய்ய ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. உன் முதலாளி ஆசீர்வதிக்கப்படும், உன் சபை ஆசீர்வதிக்கப்படும், உன் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஏனால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனனி. ஒரு ஆமென் சொல்லுமே. நிறைய பேர் கேளுங்களா, என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லைங்க, சந்தோஷமே இல்லை அப்படின்னு புலம்புவாங்க. அவங்க கிட்ட நீ சொல்ல வேண்டியது, இனி உன் வாழ்க்கையில புலம்பல் இல்லை சொல்லுங்களேன், அழுகை இல்லை, கதறல் இல்லை சொல்லுங்களேன். தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம், உன் கையில ஒண்ணுமே இல்லை, வேலை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, வீடு இல்லை, வாழ்க்கை இல்லை, என்ன பண்ணுவேன்? இருக்கிறது தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. அது விசேஷம், மற்றவர்களுக்கு போஷிக்கத்தக்கதை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில பிரதான காரியம் இல்ல, விசேஷமான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போறார். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்லுவாரு, செய்வாருங்க. சொன்ன தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். ஒரு வாலிபனை கர்த்தர் தொட்டுக் கொண்டிருக்கிறார். சகோதரனே, உன் கூட யாருமே இல்ல, தனிமையில் இருப்பது போல கலங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் வல்லமையுடன் நோக்கி கொண்டிருக்க, அடிக்கடி பின்மண்ட தலைவலியை கொடுத்து கொண்டிருக்க, ஒரு வயிற்று பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்க, இந்த ஆவி உன்னை விட்டு நீங்கி கொண்டிருக்க. பெற்றுக்கொள். ராப்பா ஹந்தலதலி வயிற்றில் போடப்பட கட்டு உடையட்டும். உறவுகளோடு சேரக்கூடாதபடி உன்னை தனித்து வைக்கிற ஆவி உன்னை விட்டு வெளியேறி கொண்டு. அல்லேலூயா. மகிமை இறங்கி கொண்டிருப்பதுக்கான நன்றி அப்பா. அப்பா உங்களுடைய மகிமை இந்த இடம் முழுவதும் இறங்கி கொண்டிருப்பதுக்கான சொல்லுங்க. நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்லுங்க. ஓ glory to Jesus. உன் கட்டு இந்த இடத்துல உடைய போகுது. உன் சூழ்நிலை கர்த்தர் மாற்ற போகிறார். உன் சூழ்நிலை கர்த்தர் மாற்ற போகிறார். உன் சூழ்நிலை கர்த்தர் மாற்ற போகிறார். கர்த்தர் வல்லமையே இங்க இருக்க ஒவ்வொரு மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறார். இரு கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி என்னை தொடுங்கப்பா. டச் மீன் கேளுங்க, என்னை தொடுங்க. உன் கரம் என்னை தொடட்டும். உன் பிரசன்னத்தை நான் பார்க்கட்டும் அப்பா. அப்பா என்னை தொடுங்க சொல்லுங்க. என்னை தொடுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. கேட்கிற யாவரும் மேல தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கு. Yes, glory to Jesus. Oh, glory to Jesus. Yes, glory to Jesus. Oh, hallelujah. தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. ஹalleluya. தொண்டை வலி, தொண்டையில போடப்பட்ட நெருக்கம் தொண்டை விட்டு வெளியேறும்படியாக உஷ்ணத்தை கொடுக்கிற, எல்லா மூல வியாதியை கொடுக்கிற, எல்லா எரிச்சல்களை கத்து சுட்டரித்துக் கொண்டிருக்கிற தேவ வல்லமை இறங்கட்டும். தேவ ரைட் நவ அந்நிய பாஷையோடு தேவ பிரசன்னத்தை பெற்றவர்களாய் அநேகரை கத்த தொட்டுக் கொண்டிருக்கிறார். அப்பா என்ன தொடுங்க சொல்லி கேளுங்க. யார் யார் கேட்கிறீங்களோ பெற்றுக்கொள்ள முடியும். Oh, glory to Jesus.
வாய்களை திறந்து நீங்க தான். நீங்க சொல்லுங்களேன். Hallelujah. Yes, glory to Jesus. உன் வறுமையை மாற்றுகிற தெய்வம். எலியாவுக்கு காகத்தை அனுப்பினது போல உனக்காய் அநேகர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அநேகர் உனக்கு வந்து உதவ போறாங்க. என அழைத்தது உன்னை தேவன், உன்னை கூட்டி வந்தது தேவன். இந்த புதிய ஆண்டுக்கு நேராக, புதிய மாதத்துக்கு நேராக கொண்டு வந்தவர் தேவன். அவர் உன்னை வழிநடத்து வல்லவரா இருக்கிறார். ஓ glory to Jesus. ஒரு சகோதரியை கத்த தொட்டு கொண்டிருக்க. சகோதரியே, உன் இருதய பலவீனத்தோடு வந்திருக்கிற. நீ பயந்து கொண்டிருக்க என்ன நடக்குமோ. கர்த்தர் உன் இருதயத்தை விட்டு இருளை அந்த நீக்கி கொண்டிருக்கிறார். உன் இருதயத்துக்கு வல்லமை வந்து கொண்டிருக்கு. பெற்றுக்கொள் right now. Jesus கட்டுகளை உடைத்து கொண்டிருப்பதற்கான நீ வல்லமை பெற்றுக்கொள். சகோதரி, கர்த்தருடைய கரம் உன் தோள்பட்டையில் வைப்பதை நீ பார்க்க முடியும், உணர முடியும். இரவெல்லாம் அவனுக்கு தூக்கம் இல்ல, இரவெல்லாம் தூக்கம் இல்ல. முடித்துக் கொண்டிருக்கிற இரவெல்லாம் கர்த்தரை நீ மாற்ற போகிறார். உன் படுக்க விட்டு அந்த ஆவியில கர்த்தரை துரத்தி கொண்டிருக்கிறார். கேளுங்க. Yes, glory to கேளுங்க. இரு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஹalleluya. வருமானம் பெருகட்டும் அப்பா. வருமானம் ஒவ்வொரு வீட்டுக்கு நேரா இறங்கட்டும். வருமானத்தை கொடுக்கிற தேவன். Yes, glory to Jesus. உன் வெறும் கையை கர்த்தர் மாற்றுகிற தேவன். ஹalleluya. கர்த்தர் பெரிதான கரம் இறங்கி அநேக வலி எல்லாம் உன்னை விட்டு நீங்கிறது உணர முடியும். தலை வலி, குதிகால் வலி எல்லாம் கர்த்தர் எடுத்துக்கொண்டிருக்கிற. ஒரு தலை தெரியுது. பசி எடுக்கல. ஒரு சகோதரி சொல்ற பசி எடுக்க மாட்டேன். ஒரு சகோதரி கர்த்தர் காட்டுக பசி எடுக்க மாட்டேன். உனக்கு அடிக்கடி இடது பக்கம் நெஞ்சு வலி உண்டு. கர்த்தர் இன்னைக்கு உன் சுகத்தை கொடுத்து கொண்டிருக்க. இந்த வல்லமை இந்த வயிற்றுக்கு நேரம் இறங்கி கொண்டிருக்க. சிறப்பிடிக்கப்பட்ட அந்த குடல்களை கர்த்தர் ரிலீஃப் பண்ணி கொண்டிருக்க. இனி இனி துன்பம் இல்ல, துயரம் இல்ல. ரைட் நவ தேவ வல்லமை பெற்றுக்கொள். அப்பா, உங்களுடைய வல்லமை காண வேண்டியது. ஓ glory to Jesus.